உபாகமம் 15:6 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக கடன் பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையே கடன்ல தான் போச்சு, என் சம்பாரணை ஒவ்வொரு நாளும் கடன்ல தான் போகுது, நான் சம்பாரிச்சுட்டு இப்படி வந்ததுமே கரெக்டா நான் கடன் கொடுக்குறவங்க வந்து நிக்கிறாங்க, நான் சம்பாரிச்சது அப்படியே கொடுக்கிறேனே, எனக்கு நிம்மதி இல்லை, ஏன் நான் இந்த கடன் வாங்கினேன் என்று சொல்லி அநேக மகனே மகளே நினைத்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல செபிங்க. ஆண்டவரே, நான் இனி கடன் வாங்கக்கூடாதப்பா, பிறருக்கு கொடுக்கிற கரங்களா என்னை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க. இந்த கடன்னால நான் முழுங்கி போயிருந்து எனக்கு எங்குமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையின் பயணமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை ஆண்களுடைய கஷ்டத்தை பெண்கள் வாங்க முடியாம, குடும்பத்தை பார்க்க முடியாத, ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு இன்னும் யார்கிட்டாவது கடன் வாங்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல செபிங்க. ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்கக்கூடாது, நான் உங்க பிள்ளை, இந்த வானமும் பூமியும் உம்முடையதல்லவா, நீங்க நிச்சயமாகவே என் செபத்திற்கு பதில் கொடுப்பீங்க, என் கடன் பிரச்சனைகள் எல்லாமே மாறணும் என்று சொல்லி விசுவாசத்தோடு செபித்து நீங்க செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்க கண்ணீரை துடைப்பார். அது எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று உங்களுக்கே தெரியாது. பரத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், வருவதற்கு எந்த சான்ஸும் இல்லாம இருக்கலாம். பாருங்க, வனாந்தரத்துல கூட அப்படிதான், உணவு எப்படி வரும்னு சொல்ல முடியாத சூழ்நிலைங்க. ஆனா ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல நல்ல மன்னாவை உணவாய் கொடுத்தார். செய்ய முடியாததை செய்கிற தேவன் தான் நம் தேவனாய் இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க. இசப்பா, இனி நான் உங்களை தேடுற ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் நான் ஜெபத்துல நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இசப்பா. நான் ஒரு சொந்த இஷ்டமா ஒரு ஆடம்பரத்திற்காகவும் வீணானதற்காக அநேக நான் பணங்களை வாங்கி நான் வீணா செலவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் ஒரு கடன்காரனா இருக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடுங்க, கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா? நீங்க செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே, இதை பார்த்து கேண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ கடன் வாங்க மாட்ட, அநேகருக்கு நீ கொடுப்பாய் என்று ஆண்டவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் போராட்டம் எல்லாமே ஆண்டவர் மாற்றிட்டார் என்று விசுவாசிங்க.